இன்னொரு பக்கம் பாருங்க, யாரெல்லாம் இந்தியா 70 ஆண்டு காலமாக முன்னேறக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட்டணியாக ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறார். 2024 தேர்தலை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் என்னெல்லாம் தப்பு நடந்துச்சு, அந்த தப்பு நடப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் நாட்டை தன்னுடைய சொந்த வீட்டை போல பயன்படுத்தினார்கள். எந்தவித தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு வராதவர்கள் இன்னைக்கு 2024 மோடி அவர்களை எதிர்த்து நடத்திருக்கிறார். ஆனா ஆனைமலை கல்லாறு திட்டம் பார்த்தீங்கன்னா கிடப்புல போட்டு கஷ்டமான திட்டம் தான், நம்ம எளிதான திட்டம். தமிழ்நாடு முன்னாடி பாலைவனமாக கொண்டிருக்கிறது, வறட்சி, குடிக்கிறது தண்ணீர். வெறும் 2% வீடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. மோடியை கட்டி கொடுத்தது மோடியை பாராட்ட பார்க்கிறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க கேள்வி. மோடியை வீடு கொடுக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடு கோயம்புத்தூர் கேள்வி கேட்பதற்கே ஆளுநர் அனாமத்தாக திட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அனாமத்தான் எம்எல்ஏ நீங்க, மந்திரி நீங்க, எம்பியும் மாற்று கட்சி வேலைக்கு ஆகாதவங்க, கலெக்டர் நீங்களே பார்த்து போடுறீங்க. இது முழு சிஸ்டத்துல யாருக்கு அக்கறை இருக்கு? ஒரு பக்கம் நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தி கொடுத்துவிட்டு அடுத்த 5 ஆண்டு காலம் மறுபடியும் உங்களுடைய ஆதரவை கோரி நின்று கொண்டிருக்கின்றார். இன்னொரு பக்கம் பாருங்க, யாரெல்லாம் இந்தியா 70 ஆண்டு காலமாக முன்னேறக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் கூட்டணியாக ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கிறார். 2019 இல்லைங்க, 2014 அப்படி இல்லை. ஆனால் 2024 தேர்தலை பொறுத்தவரை 70 ஆண்டு காலமாக இந்த நாட்டில் என்னெல்லாம் தப்பு நடந்துச்சு, அந்த தப்பு நடப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவங்க எல்லாம் ஒன்றா நிற்கிறார். ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து தமிழ்நாடு வரை குடும்ப கட்சிகள், ஊழல் கட்சிகள் நாட்டை தன்னுடைய சொந்த வீட்டை போல பயன்படுத்தியவர்கள், எந்தவித தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய திட்டத்தையும் கொண்டு வராதவர்கள் இன்னைக்கு 2024 மோடி அவர்களை எதிர்த்து நடத்திருக்கிறார். காரணம் இதுவரை எத்தனையோ முறை ஓட்டு போட்டிருக்கின்றோம். ஆனா இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக நமக்கு தெரியும் வெற்றி பெறக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனதா கட்சி. 3வது முறையாக ஆட்சியில் வந்து அமரக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது உறுதியாக தெரிந்து நடக்கக்கூடிய. ஆனா ஆனைமலை கல்லாறு திட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. கஷ்டமான திட்டம் தான், நம்ம எளிதான திட்டம் சொல்ல மேடையிலே நம்முடைய தலைவர்களை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு பேனா வச்சு ஒரு கையெழுத்து போட்டு ஆனைமலை நல்லாறு திட்டம் நிறைவேற்ற முடியும் என்று நான் சொல்லவில்லை. குறைந்தபட்சம் முழுமையாக இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் 10,000 கோடி ரூபாய் வேண்டும். 10,000 கோடி ரூபாய், 4 லட்சம் விவசாய ஏக்கர் பாசன வசதியை நம்மால் உறுதிப்படுத்தணும். நம்மளுடைய ஒரே ஒரு கேள்விதான் நம்ம வைக்கிறோம், 10,000 கோடி கொண்டு வருவது கடினம் தான். ஆனா நீங்க யோசிக்கணும், ஒருவேளை இந்த 10,000 கோடியை ஆனைமலை நல்லாறு திட்டத்திற்கு மத்திய அரசு வலியுறுத்தி மாநில அரசு செய்வதற்கு தயாராக இல்லை என்கிற காரணத்தினால மத்திய அரசு முழுமையாக நிர்பந்தப்படுத்தி இந்த பணத்தை கொண்டு வர முடியும் என்றால் அது எந்த வேட்பாளரால் முடியும் என்பதை நீங்க ஒரே ஒரு மோடி பேசக்கூடிய தகுதி மோடி திட்டம் வேண்டும். தமிழ்நாடு முன்னாடி பாலைவனமாக கொண்டிருக்கிறது, வறட்சி, குடிக்கிறது தண்ணீர். 300 வந்தால் மோடியை எனக்கு 400 மோடியை எதற்காக மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கல, எனக்கு 400 எம்பிக்களோட வாய்ப்பு கொடுங்க. காரணம், கஷ்டமான முடிவுகள் எடுக்கணும். நதிநீர் இணைப்பு கொண்டு வர வேண்டும். 2,50,000 கோடி ரூபாய் நதிநீர் இணைப்பு. 2,50,000 கோடி. மாநிலங்கள் பிரச்சனை பண்ணுவாங்க. தமிழகத்தை பொறுத்தவரை நம்ம சந்தோஷம். ஏன்னா நமக்கு வந்து நீர் வெளி மாநிலத்திலிருந்து உற்பத்தியாகி நமக்குள்ள வருது. கேரளால இருந்து வருது இல்லையா, கர்நாடகால இருந்து வருது, ஆந்திரால இருந்து வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம கிட்ட நீர் உற்பத்தி ஆதாரம் இல்லை. அதிகமான பக்கத்து மாநிலத்தில் உற்பத்தியாகி நமக்குள்ள வருது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நதிநீர் இணைப்பு என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம். இன்னைக்கு நம்ம 4 கோடி வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம்.
எம்பி நமக்கு இல்லாதனால அந்த 4 கோடி வீட்டுல வெறும் 2% வீடு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 6% இருக்கு, 6.5%. வெறும் 2% வீடு தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. மோடி ஐயா கட்டி கொடுத்த வீடு. மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கிறாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க கேள்வி கொடுத்து மோடி ஐயா பாரபட்சம் பார்க்கவில்லை. இவங்க பயனாளியை கண்டுபிடிச்சு அந்த பயனாளியை மத்திய அரசுக்கு பட்டியல் அனுப்பி அதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கலெக்டர் ஆபீஸ்ல மாசமா உட்கார்ந்து ரிவ்யூ பண்ணி எத்தனை ஊர்ல வந்திருக்குன்னு கேள்வி கலெக்டர் யாருமே கேள்வி கேட்கணும். எந்த கேள்வி கேட்கக்கூடாது. நடராஜனை போய் கேட்டுப்பாரு நினைக்கிறீங்களா? கம்யூனிஸ்ட் எம்பி போய் ரிவ்யூ பண்ணி உட்கார்ந்து கேட்டுருக்கீங்களா? ஐயா மோடி ஐயா வீடு கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வீடு கோயம்புத்தூர் கேள்வி கேட்பதற்கே ஆள் இல்லை. அனாமத்தாக திட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அனாமத்தான் 2.4% தான் தமிழ்நாட்டிற்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் வந்திருக்கு. அது எவ்வளவு வேகமாக உள்ளது. எம்எல்ஏ நீங்க, மந்திரி நீங்க, எம்பியும் மாற்று கட்சி வேலைக்காகாதவங்க, கலெக்டர் நீங்களே பார்த்து போடுறீங்க. இது முழு சிஸ்டத்துல யாருக்கு அக்கறை இருக்கு? யாருக்கு அக்கறை இருக்கிறது? அமர்ந்து ஒரு மீட்டிங்ல மரணத்துக்கு எவ்வளவு வீடு கொடுத்தீங்க, வீடு இல்லாதவர்களுக்கு எவ்வளவு வீடு போச்சு கேட்பதற்கு இங்கே ஆள். அதனால்தான் மறுபடியும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், என்னதான் மோடி ஐயா பெரிய ஒரு திட்டத்தோடு இருந்தாலும் தமிழகத்திலே தடுப்பவர்கள் தடுக்க நினைத்தால் அது கீழே வராது. அதையும் சரி கட்டுவதற்கு நமக்கு பாராளுமன்ற உறுப்பினர், நாம் கேள்வி கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.